அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நபருக்கு செய்வினையோ அல்லது ஏவலோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏவலோ இல்லது பில்லி சூனியமோ இருக்கிறது ஒரு இதுவும் ஒரு மாதிரிக்கு இருக்கும். ஆனால் நான் பொதுவானதை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கங்க. முதல்ல ஒரு நபருக்கு ஏவல் செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட குலதெய்வத்தோட அனுக்கிரகம்ன்றது அவங்களுக்கு தடைபட்டு போகும். ஏன்னா ஒரு நபருக்கு குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது பலிதம் ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரி இப்போது நீங்கள் அனுதினமும் நீங்கள் ஒரு 6 மணியை போல் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அனுதினமும் கும்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்கள் குலதெய்வத்தை கட்டி அவங்களால செய்வனை பண்ண முடியாது. பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அனுதினமும் உங்கள் தெய்வத்தை வேண்டக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு யாருமே செய்வனையோ ஏவலோ யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது. இப்போது என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னா, உங்களால் எந்த ஒரு கோவிலுக்குமே போக முடியாது. இப்போ ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கோவிலுக்கு போக முடியாது. அதே போல் இந்த கனவுகளில் கெட்ட கெட்ட கனவுகளாக வரும். நைட்டு அலறி எந்திரிக்கிறது, சில பேருக்கு நைட்டில் தூக்கமே வராது. அதே போல் ஒரு முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியாது. பணம்ன்றது நஷ்டமாகும், தொழில் நஷ்டமாக மாறும். எந்த காரியம் செஞ்சாலும் அவங்களுக்கு தடையாகவே வரும். இந்த மாதிரி செய்வினை ஏவல் பண்ணி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சில செய்வினை ஏவல்கள் சாதாரணமாக வேலை செய்யும். ஆனால் இந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள், அதாவது தெய்வங்கள் ஏவலுக்கு வந்தது அப்படின்னா வீட்டை விட்டு அவங்களால வெளியில் எங்கே போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. சரிங்களா? ஒரு குடும்பத்துக்கு ஏவலோ செய்வினையோ பிரச்சனையோ வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்காது. எந்த காரியம் எடுத்தாலும் தடைபட்டு போகும். பண கஷ்டம் வரும். தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலையும் நஷ்டம் வரும். உடல் பிரச்சனைகள் வரும். இந்த பணம் விரய செலவுகள் அதிகமாக வரும். கெட்ட கெட்ட சொப்னங்கள் வர்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு அதீத பிரச்சனையாகவே வரும். கனவுகளில் எந்த மாதிரி வரும்னா, கருப்பு உருவங்கள் பயமுறுத்துகிற மாதிரி, பாம்புகள் அவங்கள சுற்றுற மாதிரி கனவுகள் வர்றது, மாந்திரிகர்கள் ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி கனவுகள் வர்றது. அப்புறம் அதன் பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு வந்தாலே செய்வினை ஏவல் பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தம். இதுவே ஒரு தனிப்பட்ட நபருக்கு செய்வினை ஏவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபர் வெளியில் எங்கேயும் வேலைக்கு எங்கேயுமே போக முடியாது. எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருப்பாங்க. உருண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இந்த மாதிரி அவங்க இருந்தாலே ஏதோ ஒரு செய்வினை ஏவல் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதன் பிறகு இந்த உக்கிர தெய்வங்கள் ஏவலுக்கு வரக்கூடிய பட்சத்தில் அவங்கள முடக்கியே போட்டுரும். அதே போல் இந்த மாரண ஏவல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கனவுகளில் மட்டும்தான் காமிச்சு கொடுக்கும். பார்த்தோன்னா திடீர்னு அந்த இது சம்பவம் நடக்கிற மாதிரிக்கே ஆயிடும். சரிங்களா? அதன் பிறகு இந்த மாதிரி செய்வினை ஏவல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம அதை சீக்கிரம் நம்ம சரி பண்ணிக்கிறணும். சரிங்களா? இது ஏவல் பிரச்சனைகள்லையே ஒரு சரி பண்ண முடியாத ஏவலும் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடியதும் இருக்குது. நம்ம இதை எப்படி சரி பண்ணலான்னு நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.